Taste the Daily. திருச்சி விமான நிலையத்தில் புதிய சர்வதேச முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிடுகிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புத்தாண்டினுடைய முதல் நிகழ்ச்சியாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை முடித்துவிட்டு தற்போது திருச்சி விமான நிலையத்தில் புதிய சர்வதேச முனையத்தை பார்வையிட்டு வருகிறார். உடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். एयरपोर्ट का नया टर्मिनल भवन है, उसका उद्घाटन प्रधानमंत्री ने किया है ताकि यहाँ पर जब हम पर्यटन की भी बात करते हैं, व्यवसाय की भी बात करते हैं, आर्थिक प्रगति का जिक्र करते हैं, तो एयर कनेक्टिविटी अगर अच्छी है तो वो किसी भी राज्य के लिए उसकी आर्थिक प्रगति के लिए बेहद अहम है। तो इस लिहाज से इस नए टर्मिनल का उद्घाटन प्रधानमंत्री ने किया है, वो अपने आप में बेहद अहम है। और एयरपोर्ट की जब हम बात करते हैं तो खाली व्यवसाय ही नहीं, पर्यटन के लिहाज से भी एयरपोर्ट किसी भी राज्य की आर्थिक विकास को गति देने में बहुत अहम रहता है। और उस लिहाज से जिसका उद्घाटन प्रधानमंत्री ने किया है, ये 1111 करोड़ रुपए की खर्च से बना है। और इस जो नए टर्मिनल की अगर बात की जाए तो इसकी जो सालाना क्षमता है वो 44 लाख यात्रियों की है। और ये जो वो कलाकृतियां திருச்சி விமான நிலையத்தின் புதிய சர்வதேச முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். உடன் ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். ஏற்கனவே திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவை முடித்துவிட்டு தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தின் புதிய சர்வதேச முனையத்தை திறந்து வைப்பதற்காக நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். தற்பொழுது பிரதமர் திருச்சி விமான நிலையத்தின் புதிய சர்வதேச முனையத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, விரிவாக விவரமாக சொல்லுங்க. கார்த்திகா பிரதமர் மோடி திருச்சியோடைய அந்த பன்னாட்டு விமான நிலைய இரண்டாவது முனையத்தை பார்வையிட்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டு சுமார் 951 கோடி மதிப்பீட்டில் இந்த இரண்டாவது முனையத்தை கட்ட வேண்டும் என திட்டமிடப்பட்டது. தற்போது 1112 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக இந்தியாவிலே, அதாவது உள்ள இந்த 132 விமான நிலையங்கள் உள்ளதுல 9வது பெரிய சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ளதுல பெரிய விமான நிலைய முனையமாக இது இப்ப தற்பொழுது நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக பிரதமர் வந்துள்ளார். அதனை பார்வையிட்டு வருகிறார். இந்த விமான நிலைய முனையத்துல பல்வேறு விதமான அதாவது முக்கியமான கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இதில் உள்ள வடிவமைப்புகள் அனைத்துமே எங்குமே இதுவரைக்கும் இந்தியாவில் உள்ள இந்த விமான நிலைய முனையத்தில் இல்லாத அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. விமான நிலைய முனையத்தின் முன்பாக கோபுர அமைப்பில் உள்ளது. உள்ளே 40 அடி உயரம் உள்ள தேர், அதாவது ஸ்ரீரங்கத்தில் உள்ள இந்த மார்கழி மற்றும் பங்குனி உற்சவங்கள், அதே போல் சிற்பங்கள், ராஜராஜ சோழன் கல்லணை கட்டியது உள்ளிட்ட ஓவியங்கள் என அனைத்தும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாஸ்கல் வாட்சன் இந்த இரண்டாவது முனையத்தை அவர் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர் வடிவமைத்து இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 2 மாதங்களில் அனைத்து பணிகளும் நிறைவேறும் என தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் தற்போது பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கவர்னர் ரவி உள்ளிட்டோர் அவர்கள் தற்போது அதற்கான நேரடியாக பிரதமரிடம் அவர்கள் பார்வையிடும் போது உடன் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நேரடியாக விளக்கம் கொடுத்து வராங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விமான நிலைய முன்பத்திற்கு எதிரே உள்ள அந்த அரசு பொது அந்த விழா மேடையில் பிரதமர் இது குறித்து ஒட்டுமொத்தமாக 19,850 கோடி மதிப்பீட்டில் உள்ள திட்டப் பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டுகள் அவை அனைத்தையும் குறித்து பேச இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த விமான நிலைய முனையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக ஒரு 10 நிமிடம் இதில் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்பதுதான் இப்ப தற்போது நேரடியாக பார்த்து வருகிறார். கிட்டத்தட்ட இதில் இந்த 75,000 சதுர மீட்டர் பரப்பளவுல இந்த இரண்டாவது முனையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப தற்பொழுது இங்கே பாரத பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோர் இப்ப தற்பொழுது இந்த விழா மேடைக்கு வருவதற்காக, அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மேடைக்கு வந்துள்ளார். கவர்னர் ரவி அவர்கள் உள்ளார். இங்கே கரகோஷம் என்பது மோடியை வரவேற்பதற்காக அவர்கள் அதிக அளவில் ஒலி எழுப்பி வராங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அந்த காட்சிகளையும் இந்த ஒலி எழுப்பக்கூடிய இந்த நிகழ்வுகளையும் நேரடியாக பார்க்க முடியும். கார்த்திகா, பிரதமர் மோடி இன்னும் சிறு நேரத்தில் வர இருக்கிறார். இந்த விமான நிலையம் ஏற்கனவே பல்வேறு மிக முக்கியமான இனிப்பு, அதாவது முக்கியமான அம்சங்களை இதில் இருக்கிறது. 750 கார்கள் நிப்பாட்ட முடியும், 250 டாக்ஸிகள், 10 பஸ்கள், அது மட்டும் இல்லாமல்
இந்த மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து புறப்பாடுக்காக 60 வரக்கூடிய அந்த பயணிகளுக்காக 60 செக்கிங் கவுண்டர்கள் என பல்வேறு விதமாக இருக்கிறது. தற்பொழுது விழா மேடைக்கு வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து விட்டால் கூடியுள்ள அனைவரையும் பார்த்தாலும் கையை அமைத்து அவர்கள் நேரடியான உற்சாகத்தை நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சிகள். Taste the Daily.